தேவன் சொப்பனத்தின் வாயிலாக பேசுகிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொப்பனத்தின் வாயிலாக பேசுகிற ஆண்டவர். ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று நாம் எப்பொழுதும் விரும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இங்கே ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு சொப்பனத்தை தர வேண்டும் என்று யோசேப்பு ஒருபோதும் கேட்டதில்லை. ஆனால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே அவனுக்கு என்ன சம்பவிக்க போகிறது, அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவனுடைய வாலிப நாட்களிலே ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்திலே வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவனாக அந்த சொப்பனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவரே அந்த சொப்பனத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆமென். தரிசனங்கள் நாமாய் பெற்றுக்கொள்வதல்ல, தரிசனங்கள் தேவன் தருவது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தரிசனங்களை ஒருபோதும் ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்வதல்ல, தேவனே தரிசனங்களை நம் மேல் வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கும் போது அந்த தரிசனங்களின் வழியாகவே நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தரிசனமாகிறார். இப்ப யோசேப்புக்கு தரிசனமான உடனே தான் கண்ட சொப்பனத்தை தன்னுடைய சகோதரர்களுக்கு போய் அறிவிக்கிறான். தான் கண்ட சொப்பனத்தை தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கிறான். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா சொப்பனம் பார்க்கிறவங்களுக்கே சொப்பனத்தினுடைய அர்த்தம் தெரியல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை கரெக்டா பிடிச்சுக்கிட்டாங்க. அவருடைய 11 சகோதரர்களும் அவன் கண்ட சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை விளங்கி கொண்டார்கள். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அல்லேலூயா. அப்பதான் அவங்க கேள்வி கேட்கிறாங்க, நாங்க என்ன 11 பேரும் வந்து உன்னை வணங்கணுமா? நீ என்ன இப்படி சொப்பனம் பார்த்திருக்கிற? என்னமோ சொப்பனம் இவனே கொண்டு வந்து வச்சுக்கிட்ட மாதிரி. அதனாலதான் சொன்னேன், சொப்பனம் நீங்களா உண்டு பண்றது இல்ல, அது தேவன் தருகிறது. பிரைஸ் தி லார்ட். தரிசனம் தேவன் தருகிறது. அப்போ தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த தரிசனத்தை தன்னுடைய உடன் பிறந்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறான், தன்னுடைய தாய் தகப்பனோடு பகிர்ந்து கொள்ளுகிறான். பைபிள் சொல்லுகிறது, அந்த தரிசனத்தின் நிமித்தம் அவன் மேல் அவர்கள் பொறாமை கொண்டார்கள். அதானே? அப்படிதானே? வாசிங்க பார்க்கலாம். எத்தனை வசனம்? 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து, ஓ, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஒரு காரணமில்லாத பகை. கள்ள கபடம் இல்லாத ஒரு உள்ளம் யோசேப்பினுடைய உள்ளம். தன்னுடைய தரிசனத்தை மறைக்காமல் தன் சகோதரருக்கு சொல்லுகிறான். வெளிப்படையான ஒரு இருதயம். ஆமா தானே? அல்லேலூயா. ஒரு வெளிப்படையான இருதயம்.
கள்ள கபடம் இல்லாமல் ஒரு வெளிப்படையான இருதயம் கொண்டவர்களுக்கு இப்படி எல்லாம் சம்பவிக்கும். ஆமென். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு இந்த தரிசனத்தை சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறன என்ன இல்ல. ஆமென். தேவன் என்னோடு இடைப்பட்டார், நான் இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேன், அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இவர்கள் எதிராளியாய் மாறுவார்கள் என்று அவனுக்கு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. தேவன் சில விஷயங்களை நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்படும் போது அல்லது பேசும்போது அதை நாம் மற்றவரிடத்திலே சொல்லும் பொழுது அது நிமித்தமாய் சில பகைகள் வருகிறது அல்லவா? பகை. இவன் பாவம் செய்து அதனால் அவன் பகையை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. தேவனால் பெற்ற அந்த தரிசனம் அவர்கள் சகோதரர்கள் அவனை பகைப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக அமைந்தது. பிரைஸ் தி லார்ட். முதலிலே தரிசனம் பெற்ற ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை பகை. ஒரு பெரிய பகை. பகைத்தார்கள். பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 26வது அதிகாரத்தை கொஞ்சம் நீங்க திருப்பி பாருங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 26 பிரைஸ் தி லார்ட் 14 வசனம் வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பாத்தீங்க, இங்க ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவனை செல்வ சீமானை வைத்திருக்கிறார், அவன் போற இடங்களை எல்லாம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறார்கள்? அவன் மேல் எரிச்சலாயிருக்கிறார்கள், அவர் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. அதனால அவங்க எந்தெந்த துறவுகளை எல்லாம் வெட்டினாங்களோ அத்தனை துறவுகளை அவர்கள் தூர்த்து போட்டார்கள். ஆபிரகாம ஆண்டவர் தேவனை ஆசீர்வதிச்சார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆபிரகாம தேவனை ஆசீர்வதித்தார். இங்க பாருங்க, எந்த அளவுக்கு தெரியுமா நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்? உங்களுக்கு ரகசியத்தை சொல்றேன். எந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா மற்றவன் பொறாமைப்படுற அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். அது தேவனுடைய விருப்பம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்போ பெலிஸ்தர்கள் அவன் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள், எரிச்சல் அடைகிறார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ தயவு செய்து எங்களை விட்டு நீ போயிடு, தயவு செய்து எங்களை விட்டு போயிடு. ஏன்னா நீ எங்க மண் வெட்டி போட்டாலும் சரி அங்க தண்ணி வந்துருது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் அதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எங்க கால் வச்சாலும், எந்த இடத்துல கால் வச்சாலும் மற்றவர்களை விட நாம் கால் வைக்கும் போது அந்த இடம் ஒரு விசேஷ இடமாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென். அப்ப நம்ம மேல ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுதான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். இப்ப பொறாமை எப்படி வருது? எரிச்சல் எப்படி வருது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காரணம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வளர்ச்சியை கண்டு சிலருக்கு பொறாமை.
ஆமென். தேவன் என்னை கொண்டு செய்கிற காரியத்தை வைத்து சில பொறாமைகள். ஆதியாகமத்துக்கு வருவோம் மறுபடியும். அந்த பிரைஸ் தி லார்ட் 20 பிரைஸ் தி லார்ட் 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். 27 37 அங்கே வருவோம். அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்தார்கள்? 24வது வசனத்தில் அவனை குழியிலே கொண்டு போய் ஒரு தண்ணீர் இல்லாத குழியில, நீங்க கற்பனை பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன பாவம் செஞ்சான்? அவன் என்ன அநியாயம் செஞ்சான்? இப்போ இதை நம்முடைய வாழ்க்கையோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க அருமையானவர்களே. அவன் என்ன பாவம் செஞ்சான்? அவன் என்ன அநியாயம் செஞ்சான்? என்ன தன்னுடைய சகோதரர்களுக்கு ஏதாவது துரோகம் செய்தானா? இல்லையே. அப்படி இருந்தும் அவனை அந்த குழியிலே, வெறும் கிணற்றிலே, வாசிங்க பார்க்கலாம், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பொறாமை என்ன பண்ணுது? பொறாமை என்ன பண்ணுது? பிரைஸ் தி லார்ட். எப்படியாயினும் அவனுடைய தரிசனம் நிறைவேறக்கூடாது. அவன் கண்ட சொப்பனம் நிறைவேறக்கூடாது. அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவை நம்ம எப்படியாவது துண்டிச்சிடணும். ஆமென், ஸ்தோத்திரம். அழைத்தவர் உண்மை இல்லவர். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அழைத்த ஆண்டவர் உண்மை இல்லவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த வெறும் குழியிலே போட்டு விட்டார்கள். நீங்கள் இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசிக்கணும். ஆமென். தன்னுடைய சகோதரர்கள், கூட பிறந்தவர்கள் இப்போ அவனை வெறும் குழியிலே போட்டு விட்டார்கள். மேலே எல்லா சகோதரர்களும் நிற்கிறார்கள். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை அவன் இப்படி நினைத்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஐயோ, நம் கண்ட சொப்பனத்தை நாம் சொல்லாமல் இருந்திருக்கலாமே, அப்படி யோசித்திருக்கலாம். அல்லது பலவிதத்திலே அவனுடைய சிந்தனைகளிலே அவன் பிடிக்கப்பட்டிருக்கலாம். பலவிதமான குழப்பத்துக்குள்ளே அந்த நேரத்திலே போயிருக்கலாம். ஏனென்றால் அந்த நேரம், இதுபோல ஒரு நேரத்துக்குள்ளே ஒரு மனிதன் தள்ளப்படும் பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆமாதானே? என்னோடு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொன்னால் ஒழிய. ஆனால் அவனுடைய மனநிலை ஒருவேளை, பிரைஸ் தி லார்ட், ஐயோ, தன்னை நம்பின சகோதரர்கள் இவ்விதமாய் நம்மை பகைத்து விட்டார்களே, கத்திருக்கலாம் ஒருவேளை. அண்ணா, பிரைஸ் தி லார்ட், ஏன் சொப்பனம் நிறைவேறலனாலும் பரவாயில்லண்ணா, பிரைஸ் தி லார்ட், என்னை காப்பாத்துங்கண்ணா, என்னை கொன்னுடாதீங்கண்ணா அப்படின்னு கூட கத்திருக்கலாம். அவன் அந்த குழியிலிருந்து தூக்கறதுக்கு அந்த 11 பேருக்கும் ஒரு ஈவு இரக்கம் இல்லை. This world, இதான் உலகம்.